காய்ஸ் இப்போ நம்ம ஃப்ரீ ஃபயர் தான் பார்க்க போகிறோம். இப்போ நம்ம லோன் விளாட்லாம். இங்கே இருக்கா ரசத்திகள் எடுத்துக்கலாம். இப்போ நம்ம ஒன் டாப் நம்மலாம் எடுக்கலாம். எனிமி யாருன்னு பார்க்கலாம் நெக்ஸ்ட்டு. ஆக்சுவலி நான் இப்போ ஓப்பனாக சொல்லிடுறேன். இது வந்து ரெக்கார்ட் பண்ணிட்டு வாய்ஸ் ஓவர் கொடுக்கறதுனால தெரில கரெக்டாக. சரி வாங்க காய்ஸ் இப்போ போகலாம். எனிமி யாருன்னு தெரில. இங்கே ஒரு குளோவால் போட்டு வச்சுக்கலாம். அப்புறம் இங்கே வந்துடும். இங்கே தான் வரான். நேராக நின்று தாக்குறான். கைஸ் ஃப்ரெண்டாக வரான். கைஸ் ஃப்ரெண்டாக வரானே, நல்லா ஆடுவானோ. ஃப்ரெண்டாக வரான் கைஸ். நம்ம ஃபஸ்ட்டு ஃப்ரெண்டு கைஸ். டே 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 ஃப்ரெண்டாக வர மாதிரி வந்துட்டு துரோகம் பண்ணிட்டத. இப்போ இது ஏன் காலம். நீங்கள் கைஸ் முடிச்சு ஒரு ட்ரை பண்ணலாம். ஏன்னா கொஞ்சம் லைட்டாக ப்ரோ பிளேயர் மாதிரி இருக்கான். கைஸ் ஃபிஸ்ட் வச்சுலாம் கைஸ் அடிக்கிறான். டே 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 தம்பி தம்பி இல்லை டேய் எப்படி அங்கேருந்து நீங்கள் அடிச்சா ஃபிஸ்ட்டை வச்சு. டேய் எப்படி அங்கேருந்து அடிக்க முடியும். கரேனா கரையடோ பண்ணுறான். ஏடபிள்யூஎம் ஐயா நல்ல பிளேயர்லாம் போல. பாய் இந்தி காய்ஸ். அவன் இந்திக்காரன். பேர் பட்டா தெரியும். நல்லா இடம் போஸ்ட் இருந்துச்சு. சரி வாங்க நம்ம போவோம். அது அங்கே நிற்கிறான் பாருங்க. இந்தி பாய் மார்க் பாய். பாருங்க அங்கே பாருங்க டேமேஜா. இப்போ நம்ம ஏடபிள்யூ டக்கு டக்குன்னு போகலாம். அவன் அங்கே நிற்கிறான் பார்த்துறேன். ஓ ஷிட். சே இதுங்க கைஸ் போட்டுறேன் கைஸ். மை ஃபஸ்ட்டு வான் ஆன் ஏடபிள்யூஎம்ஒய் எமௌண்ட்டு போட அப்படியே கட்டுப்பாகணும் அவனுக்கு. அங்கே அழுகுற எமோச்சு போட்டுருக்காங்க கைஸ். அவன் பாவம். ஆனால் நம்ம பாவமே பார்க்குறோம். நம்மளை மட்டும் அடித்தால ஃப்ரெண்டாக வர மாதிரி பண்ணிட்டு ரிவெஞ்ச் டைம். 2 மேட்ச்சு 2 ரவுண்டு அவனை தோக்கச்சால ரிவெஞ்சு. இப்போ யார் ரிவெஞ்ச் இது. அது அங்கே வரான். பாத்திரம் பட்டி அடி அடி அடி. அப்பாடா ஒரு அடி வச்சிட்டேன். அவ்வளோ நான் முடிஞ்சு. தம்பி ஹெல்மெட்டு பறந்துச்சு போல. என்ன வெஸ்ட்டு கிழிச்சிச்சோ. அழுகுறான் பையன். இங்கே ஒரு பையன் அடிக்கிறாமா அப்படி. கிளம்புப்பா. இன்னும் இங்கே டபுள் பேரலா. நம்ம டபுள் பேரில் எடுத்துக்கலாம் கைஸ். நல்லா இருக்கும். நல்லா இருக்கும் மீன் நான் இருக்கும் மீன். நாங்கள் ஆடி பார்க்கலாம். கைஸ் ஆஃப்லைன் கைஸ். அவன் கேளா அந்த வச்சுருந்தானு அங்கே போடு மண்டையில் பாடி. சரி ஆஃப்லைன் கைஸ். அவன் நம்ம ஜாலியாக விளையாடலாம். அவனை வச்சு பொம்மை மாதிரி. இனி அவன் நம்மளுக்கு ஒரு பொம்மை தான். ஓகே நோ ப்ராப்ளம். வி கேன் கோ வித் டபுள் பேரல் அண்ட் ஈ வாஸ் ஆஃப்லைன். என்ன கையில் டபுள் பேரல் வச்சுருக்கான். வந்துட்டான். நான் நினச்சப்ப கையில் வச்சுருக்கான் அப்படின்னு போட்டான். நான் டக்குன்னு கண்டுபிடிக்கலாம். வந்து ஒரு அடி அச்ச உடனே தான் கண்டுபிடிச்சேன். நான் ஒரு எண்ணத்தில் ஆடி இருக்கேன் தெரியல. வாங்க இப்போ நம்ம அவன் என்ன இருக்கிறான். டபுள் வெக்டார் அழுத்தி புடி முரட்டு புடி. ட்ரோக வந்து வச்சுருக்கான். நல்லா ரெண்டுமே அழுத்தி புடி காய்ஸ். இங்கே குளோவால் போட்டுருக்கலாம். அழுத்தி பிடிக்க ஒரு ஒன் டாப் பிளேயர் இருக்கும். சண்டை யார் ஜெயிப்பானா ஒன் டாப் பிளேயர் தான். ஏன்னா அவனா தப்புன்னு ஹெட்ஷாட் வச்சு முடிச்சிருவாங்க. ஆனால் இதில் எப்படி ஹெட்ஷாட் அடிக்கிறது. ஒன் டாப் அடிக்கிறது. அப்பா டேய் 123 டேமேஜ். டேய் இன்னொன்று வந்துச்சு 7 எப்பட்றா. டேய் எப்பட்றா 7 அவனுக்கு. நல்ல பெரிய ஆள் தான் போலே. சரி டக்குனு குளோவால் போட்டுடலாம். இங்கே நம்மளுக்கு தான் ஆபத்து. ஓடுங்க டே எப்படா கைஸ். அவன் அங்கே பார்த்தா சுட்டு இருந்தான். நம்ம பின்னாடி இன்னும் எப்படி கைஸ் அவன் நம்மளை சுட்டான். டே ஏமாத்துறாங்க கைஸ் நம்மளை.
போங்கடா போங்காட்டம் ஆடுறானுங்கெல்லாம். வச்சுக்கலாமா? நல்லா இருக்குது. இதை இல்லை ஃபயர் பண்டில் வச்சுக்கலாமா? நல்லா இருக்குது. ஆனால் அந்த பண்டில் சுத்தமாக போரச்சு போச்சு. 6 அமௌண்ட்டு. ஓகே, நம்ம டுங் 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 ஒரு பண்டில் வச்சுக்கலாமோன்னு தோண்டு. ஆனால் உங்கள்கிட்ட ஒன்று காமிக்கணுங்க. இங்கே ப்ரொஃபைல் இருக்குல்ல, ப்ரொஃபைலில் எனக்கு அந்த ஸ்கின் இருக்கும் பாருங்களேன். அது நிறைய இருக்கும். 90க்கும் நான் மேலே இருக்கும். இந்த இப்போ பாருங்களேன், காமிக்க ஃபஸ்ட்டு எல்லாம் காமிச்சிடுறேன். எக்யூப்பு ப்ரொஃபைல் 93 பாட்டுக்கங்களேன், எவ்வளோ இருக்குது பாருங்களேன். பா சரி லோன் போகலாம். இந்த வாட்சியா ஜெயிப்போமா இல்லை அப்படி? ரசத்தீகள் காய்ச்சி ரசத்தீகள் ஒரு 1 டேப்பாவது அடிப்பலாம் சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். ஒரு 1 டேப். பார்க்கலாம். நான் 1 சொல்லிட்டு பண்ணுறேன். நான் 1க்கு ஓட் பண்ணுறேன். 1 அடிப்பேன்டா நான் அப்படி சொல்கிறேன். நான் பார்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு ஆப்போனண்ட் யாருன்னு பார்க்கலாம். பார்த்துறேன். தலைவன் ஒரு 1 டேப்பாவது அடிக்கலான்னு பார்த்தா டக்குன்னு ஓட்டான். ஓட்டான் கைஸ். அவன் வெளியே போடுவோம். இப்போ அவன் என்ன பண்ணுவான், சில்லு தாங்க முடியாமல் ஒரு வருவான் வெளில. வாய் வேறு கொளருடு வேர்ட்ஸு கொளருடு. போயிட்டு உக்காந்துருக்கான் பாருங்களேன். நல்லா குட்டு வச்சு உக்காந்துட்டுருக்கான். மேலே ஏற்றுறா கொண்டுறான் அவனை, கொள்றான் அவனை. நான் எடுக்கிறான் குறி வச்சு எப்படா அவன் இது பண்ணான்னு தெரில, டாஜ் பண்ணான்னு. இந்த மேட்ச் நம்மள்தாங்க. ஏன்னா கொஞ்சம் இதுவாடா இருக்கான், பாட்டாடா இருக்கான். பாட்டுக்கலாம். இங்கே இருக்கானா தப்புன்னு குளோவால் போடலாம். ஒரே ப்ரோ பிளேயராக நம்மளாம் இப்போ கைஸ். இப்போ நம்ம அவனுக்கு பாடி ஷாட் அடிக்கூடாது ஒரு ரூலு. இந்த ஒரு ரவுண்டு மட்டும் சும்மா வச்சுக்கலாம், நல்லாயிருக்கும். பாடி ஷாட் அடிக்கூடாது. சோனியா வந்தோன்னா அடிக்க ஆரம்பிக்கணும். மற்றபடி கீழே மேலாம் நம்மலாம் அடிச்சுட்ருக்கணும். ஓகே. பாடி ஷாட் அடிச்சுதானே. ஐயோ போச்சு கைஸ். 2 இதுவும் போச்சு. அப்புறம் இதுக்கப்புறமாவும் நம்ம 1 ஹெட்ஷாட் வச்சிடலாம். நான் ஹெட்ராக போடணும்னு நினச்சேன். இந்த உக்காந்து அடிக்கிறான் அங்கே பாருங்க. பாடியிலே அடிக்கிறாங்க கைஸ் அவன் எப்பயும். அங்கே பாரு ஹெட்ஷாட் போட்டனா. இப்படி அடி வாங்கணும்டா நம்மளை மாதிரி. ஏன்டா இப்படிலாம் இருக்கானுங்களோ. இந்த மேட்ச்சில் என்ன எடுக்கிறான்? யூஎம்பி எடுப்பானா ப்ளீஸ்? M500 ப்ளீஸ். சும்மா சொன்னேன், ரெக்கார்ட் பண்ணதுலானே இது. ஆனால் இதில் ஹெட்டு வாங்குவாங்க. அவன் ஸ்கோப் போட்டு ஸ்னைப்பர் ஸ்கோப் போட்டு அடிப்பான். அவனை ஹெட்லேயே வாங்குவான். 2 வாங்குவான் அவன். 2 தெரியலையே. 2 தான் கைஸ். 2 வாங்குவான் அவன். எப்படி பாருங்களேன், செம்மையாக இருக்கும் அந்த 2 ஹெட்டும். அப்படியே அவன் அப்படியே நிற்பாங்க கைஸ். சேலை மாதிரி இங்கே ஊடுறான் பாருங்க மேலே. நான் கூட அவன் தான் என்ன முடிச்சுவான்னு நினச்சேன். ஆனால் அவன் என்ன நான் அவனை முடிச்சிட்டேன். இந்த வச்சு பார்க்குறான்னா தொப்புன்னு ஒரு அடி. இன்னொரு ஹெட்டும் வாங்குவான் பையன். வெயிட் பண்ணி பாருங்கள். எப்பா AWM தான் ஸ்கின் இல்லை. யூஎம்பி ஸ்கின் இருக்குது, M500 ஸ்கின் இருக்குது. 2மே பர்மனெண்ட்றான். AWM தான் ஸ்கின் இருந்துச்சு, போயிடுச்சு. நான் டாப்அப்லாம் பண்ண மாட்டாங்க கைஸ். அவன் 2 சைடும் குளோவால் போட்டாங்க கைஸ். அவன் இங்கே பாருங்களேன். நம்ம முன்னாடியே போட்டாங்க தெரியுதா? நான் உங்களுக்கு அப்போ இப்போ தான் காமிச்சேன். சரி எட்டு அடிக்கலாம். எட்டு எங்கே இருக்கான் அவன்? பார்த்துறேன் கைஸ், பார்த்துறேன். கழுகு கண்ணுடா. என்னடா மண்டையை காமிக்கிற? நல்லவன். நம்மளுக்கு தோட்டா நல்ல. நம்மளுக்கு 4 ரவுண்ட் தொடர்ந்து ஜெயிச்சிருக்கோம். அசூர வளர்ச்சி டபுள் பேரல்லாம் நம்மலாம் இப்போ பாருங்க. சும்மா மண்டையை பிறந்துடலாம் கைஸ். நான் சொல்ல மாட்டேன். நான் 1 தானே வச்சேன், 3 வந்துருச்சு ஹெட்ஷாட்டு.
நீங்கள் யார் கரெக்டாக இது இல்லை இன்னொன்று கூட விடலாம் நம்ம கேம் பிளே பொறுத்து தான் இப்போ 3 விழுந்துருச்சா இன்னும் 1 விழுந்தா 4 5க்கு குளோவால் போட்டுடலாம் சில டைம் வரும் சில டைம் வராது நல்லா வந்துட்டா போகிறோம் எப்படா உள்ளே பூண்டு போகிற அண்ணே ஒரு 10 ரூபா தரேன் சொல்லி கொடுங்கண்ணே முடியாடா 4 கோடி வேணுமா போடா நீனே செவட்டுக்குள்ளே பூண்டுங்கடா இன்னும் குளோவாலாம் போட்டு ஆடுறான் இவன் குளோவாலை தொட்டு கூட நான் பார்க்கல இது வரைக்கும் ஆனால் மிஸ்டான் தம்பி வாடா கைஸ் 3 ஹெட்ஷாட் யார் கரெக்டாக 3 சொன்னீங்க சொல்லிட்டு கமெண்ட்டை போட்டு விடுங்க சரி அவ்வளோதான் கைஸ் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எப்போ போடா ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்டுக்கிட்ட நீங்கள் போன வீடியோ ஸ்கேல் டீச்சர் 755 வியூஸ் போயிடுச்சு அப்புறம் ஒரு ஷார்ட்ஸ் 1700 வியூஸ் போயிடுச்சு அந்த கேம் பேர் என்ன ஜம்ப் ஃபார் பிரெயின் ஆச்சு உங்கள் ஆதரவுக்கு ரொம்ப நன்றி ஓகே பாய் கைஸ்